தமிழக அரசியலிலே இந்த வாரம் ஒரு பரபரப்புமிக்க வாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு விஷயங்கள். ஒன்று, செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனுடைய வழக்கு முடிவு அநேகமாக இந்த வார இறுதிக்குள்ளே வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் நேற்று கைது செய்யப்பட்டுவதாக சமூக வலைத்தளங்களிலே பெரும் வதந்திகள் உலாவி வந்த நிலையிலே அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று தெரிந்திருக்கிறது. ஒருவேளை அசோக்குமார் கைதானால் அது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதை எளிதாக்கும் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தியாக, இந்த வாரத்திலே உறுதியாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்கும் நாள் எப்பொழுது என்று தெரியவரும் என்றும் தெரிகிறது. விரைவிலேயே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணமாக இருக்கிறார். அதற்கு முன்பாக உதயநிதியுடைய பதவி உயர்வு நடக்கக்கூடும் என்று தெரிகிறது. கடந்த வாரத்திலே பல அரசு கூட்டங்களிலும் அரசு விழாக்களிலும் அரசு திட்ட ஆய்வுகளிலுமே உதயநிதி ஸ்டாலின் பெரும் பங்கு ஆற்றினார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இது அவருடைய பதவியேற்புக்கான அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு எப்படி பரபரப்பாக இருக்க போகிறது.